ஏண்டி இப்ப ராசப்பனுக்கு எப்படி இருக்குதா? இன்னும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லையா? பாவண்டி இப்பதான் மனுஷனா மாறி வீடு வாசல் கட்டி கல்யாணம் பண்றதுக்கு இருந்தான். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு பாரு. அந்த புரோக்கர் பொண்டாட்டி கூட அரகுற மனசோட தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இப்போ இப்படி ஆயி போச்சு. இனிமே கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளோ மாட்டாளோ? இந்தாங்க. சரோஜா, நான் போய் ராசப்பனை பார்த்து வந்துடுறேன். என்னங்க நானும் வரேங்க. நாளைக்கு நீ போ, நானே அழைச்சிட்டு போறேன். கவலைப்படாதம்மா, ராசப்பனுக்கு ஒண்ணும் ஆகாது. நாம என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல, கடவுள் நம்மள இப்படி சோதனை பண்றாரு. ஆனா எந்த சோதனை வந்தாலும் சரி, ராசப்பனுக்கு உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைக்கிறேம்மா, என் உசுரை கொடுத்தாவது நடத்தி வைக்கிறேம்மா. அழாதம்மா, நான் வரட்டுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னம்மா, என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ராசப்பா விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? நான் ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சேன். இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. என்ன செலவானாலும் சரி, ராசப்பனை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா ராசப்ப கல்யாண விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு நீங்க உங்க முடிவை மாத்திராதீங்க. நீ வேறமா, விசேஷங்கிறது நம்ம எதிர்பார்த்து நடக்கிறது, விபத்துங்கிறது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது. ராசப்பனுக்கு நடந்துக்கு பாவம், நீ என்ன பண்ணுவ? என்ன நடந்தாலும் சரி, ராசப்பனுக்கு தான் என் பொண்ணு. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிங்க. ராசப்பாவுக்கு ராசப்பன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டான். அவனை பத்தி கவலையப்பட வேண்டாம், டாக்டரே சொல்லிட்டாருமா. இன்னும் 4-5 நாள்ல அவன் பழைய ராசப்பனா திரும்பி வந்துருவான் பாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தாத்தா. என்னதான் நான் தெரியாம பண்ணிருந்தாலும் ராசப்பனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு நான் தானே காரணம். என்னம்மா நீ இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சா நீ இதை செஞ்ச? எல்லாம் விதிப்படி நடக்குதுமா, நம்ம கையில என்ன இருக்கு? இத பாரு, நம்ம யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. அதனால நம்ம பேர்ல எந்த பழிபாவம் வரதுக்கு ஆண்டவன் அனுமதிக்க மாட்டான். அது இருக்கட்டும், நீ சாப்பிடவே இல்லையாம? இன்னும் 25 நாள்ல கல்யாண பொண்ணு இப்படி சாப்பிடாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கா வருது? தப்புமா, வா சாப்பிடுவா. ஹலோ தீபிகா, தாத்தா, அப்பா பேசுறாரு, பேசுங்க. என்ன அப்பாவா? இல்லப்பா, யாரோ வந்திருக்காங்கன்னு பார்க்க போயிட்டாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? ஃபைன். ஜானகி நாளைக்கு ஊருக்கு வராமா? அப்படியா? அப்பாடா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். பாத்தீங்களாடா யாழோட தாத்தா வீடு? அடேங்க அப்பா, வீட்டுக்குள்ள ட்ரெயினே விடலாம் மாட்டேங்குது. வாங்க 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 மாப்பிள்ள, உள்ள வாங்க. என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. என்ன தயங்குறீங்க? வாங்க. மாப்பிள்ளைக்கு மாலை மரியாதை ஆர்த்தி எதுவும் இல்லையா? அதுக்கு என்ன எடுத்துட்ட போது வள்ளி இப்போ எடுத்தா சரிங்கய்யா. இதா வந்துடும். என்ன மச்சான், இதத்தான் அப்படி வர்ணிச்சியா? ஏன்டா இந்த பொண்ணை பாக்கிறதுக்கு நம்ம 700 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். உன் வாழ்க்கையில இவ்வளவு துக்கமான விஷயம் நடந்திருக்கு, நீ நம்ம சந்தோஷமா இருக்க? டேய் சும்மாடா, இது ஏன் ஆளு இல்ல வேலைக்காரி. ஓ ஓகே. அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க? எனக்கு என்னப்பா, என் பேத்தி வந்துட்டா, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆமா இவங்கெல்லாம்? இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
ராதா, வணக்கம். உமா, லட்சுமி. வணக்கம். எல்லாம் பொம்பளை பேரா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஷார்ட்டா அப்படி கூப்பிடுறோம். இவன் பேர் ராதாகிருஷ்ணன், உமா சங்கர், லட்சுமி நாராயணன். அவளையும் என்னையே ஜானகி தானே கூப்பிடுறாங்க. இன்னையில இருந்து நீ ஆர்த்தி கேர்ள். நீங்க வந்து தெரிஞ்சா தீபிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹாய் தீபிகா, how are you? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? I am fine. ஆண்டி அங்கிள், அவங்களுக்கு என்ன அழகான மருமக பொண்ணு கிடைச்சிருக்கான்னு சந்தோஷமா இருக்காங்க. ஜர்னி எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது. வாட் அட்மாஸ்பியர். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க. வாங்க குளிச்சிட்டு சாப்பிடுவாங்க. சார், புது இடத்துக்கு வந்தா பழைய பழக்கத்தை மாத்திக்க முடியாது. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் எல்லாம். சரி, எப்படியோ சாப்பிட்டா சரி. சீக்கிரம் சாப்பிடலாம் வாங்க. எப்பரா நம்பால? என்ன மச்சான், வாள் எங்களை பத்தி எதுவுமே கேட்காம போறா? டேய், இப்ப அதுவா முக்கியம். வாங்கடா சாப்பிட போலாம். என்ன அது தம்பிகளா, வெக்கப்படாம சாப்பிடுங்க. வெக்கமா? அப்படி ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல, அவனுக்கு ப்ளீஸ். இப்படி ஒரு சாம்பாரை சாப்பிட்டிருக்கீங்களாடா? டேய் பாருடா, இது சாம்பார் இல்லடா, காரக்குழம்புடா. பரவாயில்லையே, மாப்பிள்ளை கூட்டணியே தமாஷ் கூட்டணியா இருக்கும் போல இருக்கு. ஹாய் தீபிகா, எப்படி இருக்கு? உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு சாதாரணமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்காக எத்தனை ஷாப்ல ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? என்ன தீபிகா, இந்த செயினை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே என்ன கட்டி பிடிச்சி லிப் டு லிப் அட்லீஸ்ட் இந்த கண்ணத்திலேயே முத்தம் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? என்ன சொல்ற ஜானகி? என்னதான் நான் மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, இந்த செயினியர் போட்டுக்கேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். தீபிகா, என்ன ஆச்சு? நானும் வந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இப்படி டல்லா இருக்க? இல்ல ஜானகி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ப்ளீஸ். நான் உன்னை கட்டிக்க போறேன் இல்லையா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஜானகி வந்து நமக்கு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல என்னால ஒருத்தனுக்கு கெடுதல் நடந்துருச்சு. ஓகே, இதுக்காக அப்செட்டா இருக்க? டோன்ட் வரி யார். எவ்வளவு செலவானாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவர் குணமாக்கலாம். ரிலாக்ஸ். என்னடா வில்லேஜுக்கு வந்து நீ ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா உன் ஆளு ராசப்பா மேட்டர் நினைச்சே மூட் அவுட்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ரொம்ப நாளா ராசப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ம். அதான் மூட் அவுட்டா இருக்கா. 2-3 நாள்ல வந்துருவான்னு சொல்றாங்க. ஆ. அதுக்கப்புறம் கேஷுவல் ஆயிடுவா. டேய், அங்க பாருங்கடா. ஹலோ பிரதர், என்ன உங்க ஊர்ல பானைய மரத்துல காய வச்சிருக்கீங்க? மரத்துல ஓஹோ, சத்தியமா இத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணும் தெரியாதே. ஐயோ, இது மரத்துல பானையை காய வைக்கிறதுல அடிச்ச ஆளையே சாய வைக்கிறது. அப்ப எங்களையும் கூட்டி போய் சாய வைக்கல. அவ்வளவுதானே? வாங்க சாச்சி போடுவோம் வாங்க. இந்தா அப்படி. என்னண்ணே, எப்படி இருக்கு நம்ம ஊர் சரக்கு? சூப்பர். அங்க பாருங்கடா, இதோட சூப்பர் சரக்கு. அதுவா? அது நம்ம கள்ளுக்காரன் பொண்ணு சரசு. நீங்க எல்லாம் இந்த கல்ல குடிச்சாதான் போத, நம்ம சரச பார்த்தாலே போத. அப்ப வச்சிருக்கிற கல்லு கிடைக்காதா? அவ்வளவுதானே. சரசு, நம்ம ஜமீன் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிங்க உங்ககிட்ட இருக்கிற கல்ல குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வந்து ஊத்து. என்னடா, அவன் நடந்து வர்றதே நடந்த மாதிரி இருக்கு. அவ நடந்ததை பார்த்ததுக்கே இப்படி சொல்லிட்டீங்க. அவ ஆடுறா எப்படி இருக்கு தெரியுமா? சரசு, என்ன வெறும் கல்லு மட்டும் தானா? எடுத்து விடு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, நானும் பொண்ணு பெத்தையா, 3 பேர் ஓடி போயிட்டாளுங்க. இவளு ஓடி போனாலும் பரவாயில்ல, அந்த ராசாவுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்னடி குறுக்குவா பேசுற? உன்னை புடியா புடியா. ஏப்பா பொன்னுசாமி, உன் பொண்டாட்டி சொல்லல என்னப்பா தப்பு? கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது அவன் நல்லா தானே பாருந்தான். ஆனா இப்போ அவன் இருக்கிற இருப்புல நிறுத்தியா? என் குடும்ப விஷயத்துல எவனா தலையிட்டீங்க மாவன, அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். ஞாபகத்துல வச்சுங்க. உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு வரணும் வந்தப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பேச அதை கெடுத்து விடல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இத பாருங்க, என் சக்திக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பாத்துருக்கேன். அதை கலைக்கிறதுக்கு எவனுக்கும் இங்க உரிமை கிடையாது. ஞாபகத்துல வச்சுங்க. உன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன். வா இந்த பக்கம். முடிவா சொல்றேன். ஏய், ஒண்ணு இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணும், இல்ல கருமாதான் நடக்கும்.